உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு பதிவான்றதை இங்கே ஃபஸ்ட் நான் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். ரீசெண்டாக திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தை சார்ந்த ஒரு பெண், அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்ருக்காரு. அவங்க அப்பா கூட பார்த்தீங்கன்னா வீடியோ கால் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்கிறதுனால சார்ஜர் போட்டு வந்து பேசியிருக்காங்க. அப்போ அந்த செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து உடனடியாக வெடிச்சிடுச்சு. வெடித்த உடனே அதோடைய பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கண்ணுக்குள்ளேயும் காதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் சிகிச்சைக்காக அங்கே லோக்கல் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு கண்ணுக்கு என்ன பாதிப்புன்றது இது வரைக்கும் தெரியல. ரீசென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி நிறைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு நாளைக்கு மட்டும் 20க்கும் மேற்பட்ட இது மாதிரி சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கான். குறிப்பாக போன மாதம் கூட ஒடிசா மாவட்டத்தை சேர்ந்த குணா பிரதான ஒரு இளைய சார்ஜ் போட்டு தன்னுடைய தலைகாணி பக்கத்தில் ஃபோனை வச்சு படுத்துவங்கிருக்காரு. ஸோ தலைகாணி கீழே வச்சு படுத்தாரு என்னன்னு தெரியல. அந்த ஃபோன் வந்து வெடிச்சு அவர் சம்பவ இடத்துல பார்த்தா வந்து இறந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சு பேசிக்கிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஃபோன் வைத்து பேசிட்டு போயிட்டு இருந்த ரீசெண்டாக ஒரு இளையர் கூட அந்த ஃபோன் வெடிச்சு அவர் தலையில் மட்டும் மார்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து பலத்த காயம் அடைஞ்சது கூட நம்ம வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சது. இது மாதிரியான நிறைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நடந்துக்கிறதா இருக்குது. குறிப்பாக இந்த செல்ஃபோன் வெடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி டிஃபெக்டிவ் ஃபோன் அப்படின்னும் போதும் ஃபோன் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது விஷயம் நம்முடைய அஜாக்கிரதையினால நடக்கிற விஷயம். ஃபர்ஸ்ட் ஃபோன் டிஃபெக்டிவ் என்னன்னு பார்க்கலாம். குறிப்பாக ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வரும்போது அந்த ஃபோனில் ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும்போது வாங்கின புதுசில் அந்த ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஒரு இடம் அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த செல்ஃபோன் வெடிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி டிஃபெக்டிவ் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கு அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றுக்கிட்டு நமக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செய்து கொடுப்பாங்க. பட் இரண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய அஜாக்கிரதை. அந்த செல்ஃபோனுக்கு சம்மந்தமான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். செல்ஃபோனுக்கும் அந்த சார்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சம்மந்தமாக இருக்காது. அப்படிப்பட்ட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து அர்ஜென்ட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செல்ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன சார்ஜ் கொடுத்தாங்களோ அந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். இல்லை சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன சார்ஜர் குறிப்பாக வேணுமோ அது மாதிரியான சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணணும். இப்படி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்கள் பேட்டரிக்கு வந்து பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கலாம். இன்னொரு விஷயம், பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் வரமாட்டேங்குது, ஈஸியாக சார்ஜ் வந்து இறங்கிடுது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேட்டரி மாற்றணும்னு நினைப்பீங்க. நீங்கள் அந்த கம்பெனி ரிலேட்டடான அந்த சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் வந்து பேட்டரி சேஞ்சஸ் எதுவும் பண்ணாமல் லோக்கலில் இருக்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவங்களால வந்து பேட்டரி வந்து கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க என்ன மாதிரியான பேட்டரி வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. நீங்களும் பார்த்தீங்கன்னா விலை மலிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பேட்டரிங்க தான் நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப சேஃப் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் பேட்டரி இஷ்யூஸ் வரலாம். குறிப்பாக இவங்களுக்கு இப்போ வந்து வந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீடியோ கால் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வீடியோ கால் பேசும்போது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இஷ்யூஸ் அப்பயே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நார்மலாக வீடியோ கால் பேசும்போது ஹீட் இஷ்யூஸ் இருக்கும். சார்ஜ் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சார்ஜர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஓவர் ஹீட்டாக வந்து ஆயிருக்கும். இதில் 2 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வீடியோ காலில் பேசிட்டு இருக்கும்போது டிஸ்சார்ஜ் என்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு. சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து மாறி ஆகும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேட்டரி இஷ்யூஸ் வர்றது 100% யாரும் தவிர்க்க முடியாது. இப்படி ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இது மாதிரி இஷ்யூஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணீங்கன்னா அது மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. எப்போ நீங்கள் வந்து பேசும்போது சார்ஜ் கம்மியாயிடுச்சுன்னா ஸோ ஓகேங்க, நான் சார்ஜ் போட்டு நான் வந்து அப்புறம் பேசுகிறேங்க, ஒரு 5 minutes கழிச்சு கால் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வச்சுட்டு சார்ஜ் போடுங்க ஃபஸ்ட்டு. தேவையில்லாமல் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணாதீங்க. இப்படி வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்குது நானும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு நான் வந்து சஜஷன் சொன்னாலும் அவங்க வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே 2-3 வருடங்களாக நான் வந்து கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்கேன், வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கேன். பட் ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க, ஒரு சிலர் அந்த கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. 90%க்கும் மேற்பட்ட ஃபோன்கள் வெடிப்பதற்கு காரணம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு தேவையான சார்ஜரை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டி சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரீசெண்டாக நானும் பார்த்தேன், ஒரு சில ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கும் போது அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொறுப்புகள் எடுத்துக்கும். எதனால் வெடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க அந்த ஃபோனுக்கு இணையான சார்ஜர் யூஸ் பண்ணாமல் தேர்ட் பார்ட்டி சார்ஜர் யூஸ் பண்ணதுனால தான் இந்த ஃபோன்கள் வெடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணமாயிருக்கு. இன்னொரு 5% ப்ராப்ளம்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சேஞ்சஸ் அந்த பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பெனியாண்ட சர்வீஸ் சென்டரான போயிட்டு எனக்கு பேட்டரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களால வந்து வாங்காமல் இவங்க தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச லோக்கல் மார்க்கெட்டில் வந்து மாற்றிருப்பாங்க. இதனால் வர பேட்டரி இஷ்யூஸ்னாலையும் இது மாதிரி ப்ராப்ளங்கள் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இன்னொரு 5% பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டோ இல்லை மழையில் நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் உடனடியாக அவங்க சார்ஜ் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேமேஜ் ஆகிருக்கும் தண்ணி பட்டு. பட் இது மாதிரி சார்ஜ் பண்ணும்போது இன்னும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருந்திருக்கும். ஏன்னா பேட்டரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி கொஞ்சம் போயிருந்தாலும் சரி அது நம்ம காட்டி கொடுத்துரும் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது. அதனால் எப்பயும் மழை நினைஞ்சதுன்னா நீங்கள் என்ன
பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அரிசிலையோ எதிரோ போட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணுங்க. ஃபோனை பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. உடனடியாக சார்ஜில் போகிறது வந்து தவிர்க்கவும். ஸோ நீங்கள் பார்ட்ஸாக நீங்கள் வந்து கழட்டி வச்சிட்டிங்கன்னா அது வந்து காஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது ஒரு பேட்டரி வந்து ஏதாவது ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஹீட் ஆச்சுன்னா நீங்கள் கடையில் சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து காட்டுங்க. இல்லை லோக்கல் கடையாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த டைமுக்கு நீங்கள் வந்து காட்டி என்ன ப்ராப்ளம் பண்ணுறது ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் வந்து சார்ஜில் போட்டுக்கோங்க. ஸோ ஓவரால் இஷ்யூஸ் எல்லாம் இதுதான். ஸோ பேட்டரி வந்து முக்கியமாக வெடிக்கிறதுக்கான காரணங்கள் இதுதான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃபோன் பேசியிருக்கும் போது சார்ஜில் போட்டு பேசுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது. மூன்றாவது நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு நீங்கள் லோக்கல் பேட்டரிஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து மழை நனைஞ்ச ஏதாவது ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் வந்து சார்ஜில் போடும்போது பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஷ்யூஸ் வருது. ஸோ மோஸ்ட்லி இந்த 4 இஷ்யூஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேட்டரி வெடிக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள். ஐந்தாவது இன்னொரு காரணம் கூட சொல்லலாம். நீங்கள் வந்து பேட்டரிக்கு வந்து அளவுக்கு அதிகமான அழுத்தம் கொடுக்கும்போது, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தலைகாணி கடியில் வச்சு படுத்து தூங்குறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஹெல்மெட்டுக்குள்ளேயோ எங்கேயாவது வச்சு பேசிட்டு போகிறது. இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணும்போது கூட பேட்டரி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கேட்குற இன்னொரு முக்கியமான கொஸ்டின்ஸ், நான் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுட்டு நான் தூங்கிடுவாங்க, அதோட காலையில் தான் அந்த ஃபோனை எடுத்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது மாதிரி லாங் டைமாக நான் வந்து சார்ஜ் போட்டு வைக்கும்போது இது மாதிரி பேட்டரி இஷ்யூஸ் ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட அளவு சார்ஜ் ஏறிட்ட பிறகு அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு வந்து ஏறாது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரியும் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் வந்து எடுத்துக்காது. உள்ளே ஏதாவது உங்கள் ஃபோன் ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தது, பேட்டரி ஏதாவது ப்ராப்ளத்தில் இருந்தாலும் போது உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும்போது அது மாதிரி ப்ராப்ளம் வருமே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ரிலேட்டடாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அடுத்தது அது வந்து சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அலாரம் அடிக்கிற மாதிரியான நிறைய அப்ளிகேஷன்ஸ் கூட உங்களுக்கு வந்து இருக்குது. உங்கள் மொபைல் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் போது இது மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதும் ஒரு விதத்தில் சேஃப்டி தான். அப்படி யூஸ் பண்ணுறதுனால இது மாதிரி ப்ராப்ளம் வரதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண முடியும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து வீடியோ கால் பேசும்போது சார்ஜ் போட்டு வீடியோ கால் பேசாதீங்க. நார்மல் கால் பேசும்போது கூட அது மாதிரி பண்ணாதீங்க. ஸோ சார்ஜ் கம்மியாக இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசிக்கிங்க. ஸோ நான் சொன்ன மற்ற டிப்ஸும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான வீடியோஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விட நன்றி. வணக்கம்.